பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லூக்காவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 71வது வசனம். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிற வாக்கு தத்துவம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு ஊழியம் செய்யலாம். நீ உனக்கு ஊழியம் செய்யணும்னு நினைச்சா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊழியம் செய்யலாம். அதுக்கு வயது வரம்பெல்லாம் கிடையாது. நான் அதற்கு உனக்கு கட்டளை கொடுப்பேன் என்று சொல்கிறார். இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவத்தை நான் கண்டேன். தமிழ்நாடு போலீஸ் துறையினுடைய தலைவர் ஓய்வு பெறுகிறார். அதற்கு ஒரு ஓய்வு பெறுகிற ஒரு விழா. அதில் சென்னையினுடைய போலீஸ் கமிஷனர் பேசுகிறார். அந்த காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடையும் போது 35 வயது அளவு தான் இருந்தது ஆயுசு, சராசரி ஆயுசு. இப்போ சராசரி ஆயுசு 71 அளவுக்கு வந்துட்டு, அந்த காலத்தில் 60 வயசு ஓய்வு வயசுன்னு வச்சது சரி. ஏனென்றால் அப்பொழுது ஆயுசே கம்மி தான். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இப்போ ஓய்வு என்பதற்கு ஆன அந்த அர்த்தமே மாறிவிட்டது. எவ்வளவு வயசு வரைக்கும் உடல் பலம் இருக்கோ, எவ்வளவு வயசு வரைக்கும் மன உற்சாகம் இருக்கோ, அந்த வயசு வரைக்கும் வேலை செய்யலாம் அப்படின்னு மேற்கத்திய நாடுகளில் பல வேலைகளில் அது பல நாடுகளில் அப்படி ஒரு ஏற்பாடு வந்துவிட்டது. இது ரிட்டையர்மெண்ட் இல்லை, இது ரீஅசைன்மெண்ட். அதனால தான் காவல்துறை தலைவரை மறுபடியும் ஓய்வு பெற்ற பிறகு இன்னொரு பதவியில் போட்டிருக்கிறாங்க. ஃபயர் கமிஷன், தீ அணைப்பு ஆணையத்தினுடைய தலைவரா அவருக்கு பதவி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பேசினார். ஆனால் சட்டப்படி, நம்ம நாட்டில் சட்டப்படி நடைமுறைப்படி ஒரு வயசு வச்சிருக்கிறாங்க, 60 வயசு. இப்போ நான் ஏதாவது உலக வேலையில் இருந்திருந்தா இந்நேரம் ஓய்வு பெற்றிருப்பேன். 60 நான் முடிச்சிட்டேன். அரசியலில் ஓய்வு இல்லை, சினிமாவில், தொழிலில், சில தனியார் வேலைகள்லாம் ஓய்வு இல்லை. ஆனால் பெரிய தனியார் நிறுவனங்கள் அரசில் 60 வயசுன்னு வச்சுருக்காங்க. பெரிய ஊழிய நிறுவனங்களில் கூட ஓய்வுக்கு வயசு வச்சுருக்கிறாங்க. மிஷினரி நிறுவனங்களில் 58 வயசு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் பிஎஃப் கட்ட முடியும். அதனால் அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய வருங்கால வைப்பு நிதி, அது 58 வயசு வரையும் தான் கட்ட முடியும். அதனால் 58 வயசில் ஓய்வு வயது. அதுக்கு வேண்டுமானால், பிறகு வேண்டுமானால் நாங்கள் உங்களுக்கு நீட்டிப்பு கொடுக்குறோம். 65 வயது வரைக்கும் நீட்டிப்பு. அதற்கு மேலும் நீங்கள் இருக்க வேண்டுமானால் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நியாயமான 58 வயசு வரை கொடுக்கிற அந்த சம்பளம் கொடுக்கப்படாது. 58 வயசுக்கு மேலே, 58 வயசுக்கு மேலே சம்பளம் இருக்கும் 65 வயசு வரைக்கும். ஆனால் அந்த பிஎஃப் இருக்காது. அப்புறம் 65க்கு மேலே ஒரு குறைந்தபட்ச ஒரு உதவித்தொகை, ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கொடுப்போம். ஓரளவுக்கு வாழ்வு ஆதாரத்துக்கு தேவையான ஊதியம் தான் கொடுப்போம் அப்படின்னு மிஷினரி ஸ்தாபனங்களில் வச்சிருக்கிறாங்க. அவங்க நிர்வாகத்தில் அப்படி வச்சிருக்கிறாங்க. சிஎஸ்ஐ போன்ற பெரிய திருச்சபைகளில் 67 வயசு போதகருக்கு, 67 வயசு. அப்போ ஓய்வு பெற்ற பிறகும் பயன்படுத்துகிறாங்க. ஓய்வு பெற்ற பிறகும் அவங்க லைட் ஒர்க்கு, அதாவது நிர்வாகம் கிடையாது, வெறும் ஊழியம்தான். சம்பளம் அந்த பழைய சம்பளம் கிடையாது. ஓய்வு பெற்ற போதகர்களையும் சிஎஸ்ஐ போன்ற ஸ்தாபனங்களில் அடிக்கடி இந்த கம்யூனியன் சர்வீஸ், திருவிருந்த ஆராதனைகளில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு காணிக்கை மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய நிர்வாகத்தில், ஒரு ஸ்தாபனத்தில் நம்ம ஊழியம் செய்கிறோம், அது வேற. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு நேரடியாக ஊழியம் செய்கிறோம். அவர் நம்முடைய எஜமானன். ஊழியத்திற்கு வயது வரம்பு கிடையாது. ஆயுசு வரைக்கும் ஊழியம் செய்யலாம். அதனால் ஓய்வு பெற்றவர்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் ஊழியம் செய்ய வாருங்கள். ஓய்வு பெற்றவர்கள், பென்ஷன் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் திருப்பி வாங்க. எப்படி இராணுவத்தில் 15 வருஷம் முடித்த உடனே மறுபடியும் அடுத்த வேலைக்கு போகிறாங்களோ, அந்த மாதிரி அதுவும் ஓய்வு, அதுவும் 60 வயசில் ஓய்வு பெற்றுருவாங்க. முன்னாள் இராணுவத்தினர் ஒரு வேலைக்கு போனாலும் அங்கேயும் ஓய்வு உண்டு. ஆனால் ஓய்வு இல்லாத ஆயுசு வர வேலை செய்யக்கூடிய சம்பளமும் உண்டு, சலுகைகளும் உண்டு, உரிமைகளும் உண்டு, எல்லாம் உண்டு.
ஒரு வேலை இருக்குன்னா அது ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய ஊழியம். ஓய்வு பெற்ற எல்லாரையும் நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறேன். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களையும் நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன். வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களையும் நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன். அரசாங்கத்திலேயே பெரிய அரசாங்கம் பரலோக அரசாங்கம் தான். வாங்க, அந்த நிரந்தரமான வேலை. ஆண்டவரிடத்திலிருந்தே நேரடியா சம்பளம் வரும், எல்லாம் வரும். நான் 40 வருஷமா முழு நேர ஊழியத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறேன். ஆண்டவர் 40 வருஷமா என்ன கௌரவமா தான் வச்சிருக்கிறார். யாருகிட்டையும் இதுவரைக்கும் என்னுடைய தேவையை நேரடியா மறைமுகமா நான் கேட்டதில்லை. 40 வருஷத்துல ஊழியத்தின் தேவைகளை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் யாருக்கிட்டையும் போய் வற்புறுத்தினதில்லை. ஊழியத்தின் தேவைகளை சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய தேவைகளை யாரிடத்திலும், உடன் பிறந்தவர்களிடத்துல கூட, நெருங்கிய நண்பர்களிடத்துல கூட சொன்னதில்லை எங்க தேவைகளை. கர்த்தர் 40 வருஷமா கைவிடலை, கௌரவமா வச்சிருக்கிறார். பிள்ளைகளை படிக்க வைக்க, பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் எனக்கு வேலை இருக்கு. இன்னும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஊழியம் கொடுத்திருக்கிறாரு, ஊதியம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களையும் வேலை இல்லாதவர்களையும் ஓய்வு பெற்றவர்களையும் நான் அழைக்கிறேன். பரலோக அரசாங்கத்தின் சார்பில் அழைக்கிறேன். வாருங்கள், ஊழியம் செய்யுங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்க ஊழியம் செய்யுங்க. வேலையில ஓய்வு பெற்ற வேணா உடனே ஊழியத்துக்கு வந்துருங்க. ஆண்டவர் உங்களை பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு நீதியோடு ஊழியம் செய்ய கட்டளையிடுவார். இட்ஸ் ஏ கமிஷன். அந்த வார்த்தை கட்டளை அப்படின்றது, அந்த கமிஷன்ற வார்த்தை மிலிட்ரியில தான் பயன்படுத்துவாங்க, இராணுவத்துல தான். திஸ் இஸ் ஆல்சோ எ கமிஷன், நாட் ஷார்ட் டேர்ம் கமிஷன். இது இராணுவ கமிஷன் இல்லை. இது 15 வருஷமோ 5 வருஷமோ உண்டு. இது அப்படி இல்லை, ஆயுசுக்கும் உள்ள. இராணுவத்தில் கூட ஆயுசுக்கும் இருக்க முடியாது. ஆயுசுக்கும் வேலை உண்டு, ஊதியம் உண்டு. ஊழியத்துக்கு பாருங்கள். ஆமென்.